இன்றைக்கு நாங்கள் டேட்ஸ் கேக் எப்படி செய்யறேன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு வந்து நல்ல காய்ச்சின பால், ஒரு 200 ml அளவு ஆன பால், நல்லா காய்ச்சி சுடு பாலாக இருக்கணும். அந்த பாலில் வந்து அது ஒரு 1/4 கிலோ பேரிச்சம்பழம் நான் இதில் எடுத்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு இருக்கிற அந்த விதை எல்லாத்தையும் நீக்கி போட்டு முழுசாகவே இருக்குது விதை நீக்கினது. அதை வந்து ஒரு 6 மணித்தியாவது கிட்டத்தட்ட ஊற வைக்கணும். நல்ல கொதி பாலாக இருக்கணும். ஓகே, அதுக்கு வந்து 1 கப் கோதுமை மாவு, நீங்கள் வெள்ளமாக போடுறண்டாலும் போடலாம். நான் இது கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். ஒரு கப் எடுத்துருக்கிறேன். இது வந்து ஒரு 150 கிராம் வரும் 1 கப். அதே போல் வறுத்த ரவை வந்து 150 கிராம் எடுத்துருக்கிறேன். இனிப்புக்கு வந்து ப்ரௌன் சுகர் அந்த இதுலேயும் இனிப்பு இருக்குமன்றதுனால நான் ஒரு 3/4 கப்பிலும் விட கொஞ்சம் கூடவா எடுத்துருக்கிறேன். ஒரு 125 கிராமு கிட்ட வரும். இது ப்ரௌன் சுகர் எடுத்துருக்கிறேன். அடுத்தது வந்து கேஷ்யூ நட்ஸும் அடுத்தது ஆல்மண்ட் ஒரு 25 கிராம், கேஷ்யூ நட்ஸ் ஒரு 50 கிராமு கிட்ட எடுத்துருக்கிறேன். இதுக்கு 3 முட்டை. அடுத்தது வந்து நெய் வந்து ஒரு 100 கிராம் நெய் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு பட்டர் வேணுமென்றாலும் நீங்கள் பட்டர் போடுங்க, இல்லைன்னு சொன்னால் மாஜரின் பாவிக்கிற நீங்களாண்டாலும் மாஜரின் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேக்கிங் சோடா வந்து 1/2 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் வந்து 1.25 டீஸ்பூன் அளவு போடலாம் நீங்கள். அப்புறம் நான் 2ஐயும் இதுக்குள்ளே வச்சுருக்கிறேன். அடுத்தது சின்னமன் பவுடர் 1 டீஸ்பூனுக்கிட்ட வச்சுக்கிறேன். நீங்கள் சின்னமன் போட்டால் அது ஒரு மாதிரி இருக்கும், டேஸ்ட் இருக்கும். சின்னமன் நீங்கள் போட இல்லைன்னு சொன்னால் நீங்கள் எசன்ஸும் விட்டுக்கொள்ளலாம், இல்லாட்டி ஏலக்காய் தூளும் போடலாம். அடுத்தது வந்து பால், இதில் வந்து ஒரு 200 ml பால் காய்ச்சி ஆறின பாலாக இருக்குது. இது டேட்ஸ் வந்து நல்ல சுடு பாலில் ஊற வைக்கணும். இந்த அப்புறமா நாங்கள் கலக்கிற பால் இருக்குது தானே, அது வந்து நல்லா ஆறின பாலாக இருக்கணும். சரி, நாங்கள் இப்போ முதல்ல என்ன தேவைன்றதை பார்த்துட்டு அடுத்ததாக வந்து எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். இப்போ நான் இந்த பவுடர் பொருட்கள் எல்லாத்தையும் அரிச்சு எடுத்து கொண்டு வந்துட்டேன். இதுக்குள்ளே வந்து இந்த ரவையையும் இதோட நாங்கள் சேர்த்துக்கொள்வோம். சேர்த்துட்டு இதை வந்து மிக்சியில் இப்படியே அடிக்கப்புறம் நல்ல ஒரு இந்த களிப்பதத்துக்கு நல்லா தோல் இல்லாமல் நல்லா அடிக்கப்புறம் அடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யுங்கோண்டா, இந்த சுகர் இருக்குது தானே, அதை முதல் பவுடர் பண்ணி கொள்ளுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இந்த டேட்ஸை போட்டு அடித்தா அந்த உங்களுக்கு எல்லாமே சேர்ந்துடும். இந்த சுகர் எல்லாம் அடித்து மடியாது மாதிரியும் இருக்கும் தானே, அதெல்லாம் அடிஞ்சிடும். ஓகே, இப்போ வந்து இதெல்லாம் சரியாயிட்டு இந்த முட்டையை வந்து வெள்ளைக்கரு தனியாகவும் மஞ்சள் கரு தனியாகவும் அடித்து எடுத்தால் வந்து கொஞ்சம் கேக் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ நான் இந்த ப்ரௌன் சுகரையும் இந்த பாலில் ஊற வச்சுருந்த டேட்ஸையும் நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் இன்னொன்று சொல்ல இதில் மறந்துட்டேன். டேட்ஸை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு இந்த நட்ஸோடு சேர்த்து போட்டிங்கன்னு சொன்னால் அதுவும் நல்லா தான் இருக்கும் கடிச்சு சாப்பிடும்போது. ஓகே, நாங்கள் இந்த முட்டையை தான் இனி அடிக்கணும். நாங்கள் இந்த மஞ்சள் கருவையும் வெள்ளைக்கருவையும் தனித்தனியாக அடித்து போட்டு அப்புறமா 2ஐயும் ஒன்றாக போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இனி இதுக்குள்ளே நாங்கள் வச்சுருக்கிற நெய்யையும் சேர்த்து அடித்து கொள்ளுவோம். நாங்கள் இதுக்குள்ளே நெய்யையும் விட்டு அடிச்சிட்டேன். இனி நாங்கள் இந்த அடித்து வச்சுருந்த இந்த டேட்ஸையும் சுகரையும் சேர்த்து போட்டு திரும்பவும் ஒருக்கா நல்லா அடித்து கொள்ளுவோம். அப்புறம் இந்த பேரிச்சம்பழத்தையும் இதுக்குள்ளே போட்டுட்டேன். இந்த ப்ரௌன் சுகரோடு சேர்த்து அடித்து பேரிச்சம்பழத்தையும் போட்டுட்டேன். ஒருக்கா நல்லா கலந்து கொள்ளுவோம். நாங்கள் இந்த ரவையையும் மாவையும் போட்டு சேர்த்துக்கொள்ளுவோம். கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு அடிச்சிங்கன்னா இல்லாட்டி சின்ன ஸ்பூனாலேயும் கலந்து கொள்ளலாம். இதால் அடிக்கிறேன்னு சொன்னால் கொஞ்சம் ஸ்லோவாகவே வச்சுக்கொள்ளுவோம். சின்னதாக வட்டி வச்சு நட்ஸையும் அடுத்தது இந்த டேட்ஸையும் குட்டி குட்டியாக வட்டி வச்சுருந்தேன், அது 2ஐயும் போட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து கொள்ளுவோம். பால் வந்து
200 ml எடுத்தேன்னா அதில் வந்து அந்த வீடியோஸ் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டுது, மன்னிச்சுக்கொள்ளுங்க. அது ஒரு 50 ml கிட்ட நான் விட்டேன். ஏன்னா ரவை வந்து கொஞ்சம் இழுக்கும், அதனால் விட்டு கொண்டு நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன்டபடியாக கொஞ்சம் பாலின் அளவு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ எனக்கு சரியாக தெரிஞ்சிச்சு. அதனால் ஒரு 50 ml எடுத்தாலே காணுமா இருக்கும். ஓகே, இதெல்லாம் இந்த டேட்ஸ் கேக்குக்கு இந்த பட்டர் எல்லாத்தையும் நாங்கள் தயார் பண்ணிட்டோம். இனி கேக் ட்ரேக்குள்ளே விட்டுட்டு வைக்க வேண்டியதுதான். இனி ஒரு 5 நிமிஷம் ஓவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணினதுக்கப்புறமா நாங்கள் வச்சுட்டு ஒரு 30லேருந்து 40 நிமிஷத்துக்குள்ளே எங்கள் டேட்ஸ் கேக்கை எடுத்துக்கொள்ளலாம். நான் எடுத்துட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போதைக்கு சரியாக 45 நிமிஷம் 40லேருந்து 45 நிமிஷம் எடுத்துருக்குது. இதால் குச்சியால் குத்தி பார்க்கும்போது கூட ஒட்டாமல் வந்திருக்குது. அப்போ இது சரியாக இருக்கும். இது கொஞ்சம் நேரம் ஆற விட்டு நான் உங்களுக்கு வெட்டி காட்டுறேன். நல்லா ஆறிடுது. இந்த டீயை கவரையும் போட்டிருக்கிறேன்னு சொன்னால் வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு பிறகு நீங்கள் எடுத்து போட்டு இதால் மூடி வச்சிங்கன்னு சொன்னால் மேலே வந்து உங்களுக்கு அந்த கருகின மாதிரி வராது. இல்லாட்டியும் உங்களுக்கு மேலே கருகின மாதிரி வரும். நீங்கள் முதல் சும்மாவே கொஞ்சம் அவங்கள வச்சு போட்டு பிறகு 15 நிமிஷத்துக்கு பிறகு இந்த டீயை பேப்பரால் நீங்கள் மேலே அப்படி போட்டு விட்டீங்கன்னு சொன்னால் அது கறி பிடிக்காது. இப்போ இது நல்லாவே ஆறிட்டுது. நான் இருக்கா வெட்டி காட்டுறேன். நான் நேற்று பின்னேரம் செய்தேன்னா அடுத்த நாள் காலையில் தான் இதை வெட்ட போகிறேன். இது மற்ற பக்கமாக திருப்போடும். திருப்பி போட்டு வெட்டி பார்ப்போம். மற்ற பக்கம் திருப்பி போட்டிருக்கிறேன். வெட்டி பார்ப்போம் நம்ம கேக் எப்படி வந்துருக்காண்டு. இந்த கேக் ரொம்பவே நல்லா வந்திருக்குது. நீங்களும் செய்து பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.